டிஜிபி அலுவலக ஊழியர் மீது பாலியல் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றி வரக்கூடிய அமைச்சு பணியாளர் ஒருவர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக பணியாற்றி வருபவர் பாக்யராஜ். இவரும் அதே அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஊழியர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் விவாகரத்து பெற்று தனது மகள்களுடன் வசித்து வருவத காரணத்தினால் பாக்யராஜ் அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அப்போது அந்த பெண்ணுடைய மகளிடம் பாக்யராஜ் பாலியல் தொல்லை கொடுத்து அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அந்த மகள், அதாவது 21 வயது இளம் பெண், கல்லூரியில் படித்து வருகிறார். அவர் எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த அக்டோபர் மாதம் இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படாமல் விசாரணை மட்டும் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று எழும்பூர் மகளிர் போலீசார் பாக்யராஜ் மற்றும் அந்த பெண்ணுடைய, அதாவது அந்த கல்லூரி மாணவியுடைய தாயார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாலியல் தொல்லை குறித்து அவரது தாயாரிடம் மகள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவருடைய தாயாரும் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் பாக்யராஜிற்கு ஆதரவாக அவர் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த கல்லூரி மாணவி 2 பேரும் மீதும் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.